வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை ரெய்டு என்பது தங்களுக்கு தேவையானவர்கள், தேவையில்லாதவர்கள் என்பதை உருட்டி மிரட்டி காரியம் சாதிப்பதற்கு தான் பயன்படுத்தப்படுகிறார்களே தவிர அந்த அட்டக்கத்தியினால் ஒரு பயனும் இல்லை. கடந்த காலத்திலே வருமான வரித்துறை ரெய்டு நடத்தப்பட்டது. நத்தம் விஸ்வநாதன், சைதை துரைசாமி, கரூர் அன்புநாதன், ஓபிஎஸ்னுடைய உறவினர் வீடுகள், இன்றைக்கு அமைச்சர் விஜயபாஸ்கர், துணைவேந்தர் கீதாலட்சுமி மற்றும் சிட்லப்பாக்க ராஜேந்திரன் இப்படி சொல்லுகிறார்கள். ஏன் முன்னாள் தலைமைச் செயலாளர் ராம்மோகன் ராவ் வீட்டிலே கூட ரெய்டு நடத்தப்பட்டது. தலைமைச் செயலகத்தில் கூட ரெய்டு நடத்தப்பட்டது. இந்த ரெய்டுகள் எல்லாம் கமுக்கமாக நடக்கிறதே தவிர எதற்காக நடத்துகிறோம், என்ன கண்டுபிடித்தோம், என்ன குற்றம் செய்தார்கள், இந்த குற்றம் விசாரிக்கப்படுமா படாதா, தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா, பணம் எவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டது என்பதை கிசு கிசு போல வெளியிலே கசிய விடப்படுகிறதே தவிர அதிகாரப்பூர்வமாக ஒரு கிரிமினல் வழக்கிலே இந்த குற்றம் செய்தார்கள், இத்தனை பேரை கைது செஞ்சிருக்கிறோம், நாங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறோம், இது விரைவு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் என்ற எந்த விதமான நடைமுறையும் கிடையாது. அப்படியே பரபரப்புக்காகத்தான் அது செயல்படுத்துகிறது. ஊடகமும் இந்த உண்மையை சொல்வதில்லை.